தானாகவே இருப்பதை அறிந்து கொண்டார், அடைந்து விட்டார். இதன் பொருள்தான் சத்தியம் என்ற பரஞ்சோதி பிறந்த நன்னாள், தோன்றிய நன்னாள் என்று 1938 ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே 7ஆம் தேதி பரஞ்சோதி என்ற சராசரி மனிதன் இங்கங்கனாதபடி எல்லையில்லாமல் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் யாண்டும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் வாழ்வுக்கும் காரணமாக உள்ள பரம்பொருளாகவே உதயமாகிவிட்டார் என்பதை குறிப்பதுதான் சத்திய உதயத்தின் 7ஆம் திருநாள் என்று கொண்டாடுகிறோம். இதில் இன்னொரு பெரிய அதிசயம் இருக்கிறது. இதனால் வரை யாரும் கண்டறியாத ஒரு பெரும் அதிசயம் அவருடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. இந்த 7 என்பதை ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அந்த பெருமை உங்களுக்கு தெரியும். நன்மக்களே, சூரியன் வெள்ளையாக வெளிச்சம் அடிக்கிறான், ஆனால் அதில் உள்ளது விப்ஜையார். அந்த 7 வண்ணங்களும் வேகமாக சுழலும் போது வெண்மையாக இருக்கிறது இல்லையா? அந்த 7க்கும் காரணமானவனாக பகவான் பரஞ்சோதி ஆகிவிட்டார் இல்லையா? 7இன் பெருமையை பாருங்கள். சூரியனை பார்க்கலாம், ஒளியை பார்க்க முடியாது. ஒளி படிந்ததால் பொருள்களை பார்க்கலாம், ஆனால் ஒளியை பார்க்க முடியாது. அதுபோல் எம்பிரான் பரஞ்சோதியையும் பார்த்துவிட முடியாது. இன்னும் கேளுங்கள். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேனே, இந்த பேச்சுக்கு ஆதாரமான சத்தம் 7 சத்தம்தான். ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். நீ என்ன கத்திக் கொண்டாலும் சரி, மேல் ஸ்தாயிலே நின்று பாடினாலும் சரி, இந்த 7 ஆதார ஸ்வரங்களுக்கு அப்பால் எந்த ஒரு சப்தமும் கிடையாது. அதற்கெல்லாம் ஆதார பூஷனாக எழுந்தருளினார் பெருமானார். 7னுடைய அதிசயத்தை பாருங்கள். Is it by chance? No. உண்மையில் இது நடத்தி காட்டிய ஒரு பேருண்மை. அது மட்டுமா என்ன? சத்தத்தில் 7, வண்ணத்திலும் 7. மனிதனே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டால், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, நாடி நரம்பு, எலும்பு, அதனுள்ளே இருக்கக்கூடிய ஊன், சுக்கிலம், இந்த 7 தாதுகளோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சப்த தாதுக்களாகத்தான் நீ இருக்கிறாய். இதற்கு ஆதாரம் யார்? சப்த தாதுக்களுக்கும் இந்த 7க்கும் ஆதாரம் யார்? யார் யார்? நான் தான் என்கின்றார். அந்த நிலையில இருக்கும்போது இந்த 7க்கும் ஆதாரம் நான் தான். என்னிடமிருந்தே எல்லாம் பரிணமிக்கின்றன. என்னிலேயே இவை அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னிலேயே மீண்டும் லயமாக போகின்றன, லயமாய் கொண்டிருக்கின்றன. அதையும் பார்க்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அவதாரம் என்பதை பாருங்கள். அந்த நிலையிலே பெருமானார் சாக்ஷாத் பரஞ்சோதியாகவே 1938 வருஷம் அந்த 7ஆம் தேதி இரவு சுமார் 10:45 மணிக்கு சத்தியஸ்வரூபமாகவே உதயமானார். அவரே 7ஆக இருக்கிறேன், ஆனால் 7 தோன்றும், இருக்கும், மறையும். அது தோன்றவும் இருக்கவும் மறையும் காரணமாய் உள்ளது. அந்த சமுத்திரம் என்றென்றும் நிலையாக இருக்கும். இப்பொழுதும் இருக்கிறதே, நாளையும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் உள்ள நாள் முழுவதும் இருக்கும். எனவே சராசரி மனிதனாகவே வாழ்ந்தது உண்மை, உண்மை, உண்மை.
அவரும் கடவுளை பார்க்க வேண்டும் என்றே எண்ணி ஏங்கி காதலோடு வாழ்ந்ததும் உண்மை உண்மை உண்மை. ஆனால் அந்த ஏக்கத்தினுடைய வல்லமை, அந்த காதலனுடைய வேகம் 1938 ஜனவரி மாதம் அந்த 7ஆம் தேதி இரவு 10:45 மணி அளவிலே சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமாகவே உதயமாகிவிட்டார். இந்த சத்தியம் என்பதன் பொருள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் ஒன்றே, சகலமும் அதுவே. சமுத்திரம் ஒன்றே, அனைத்து விதமான குமிழிகளும் அலைகளும் நுரைகளும் அனைத்தும் அதுவே. இதுபோல்தான் இந்த எல்லையில்லாத பிரபஞ்சம் என்ற சமுத்திரத்தின் காரணனாகவும் காரியமாகவும் இருக்கக்கூடிய பரஞ்சோதியாக அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய இதய துடிப்பின் காரணனாக, நம்ம பாடி டெம்பரேச்சரின் காரணனாக, நம் சுவாச ஓட்டத்தின் காரணனாக, இதுபோல் எல்லையில்லாத ஜீவர்களின் காரணனாக நீர்வாழ்வனை, தாவரம், ஊர்வனை, நடப்பனை, ஜீவராசியிலே மனிதனும் ஒருவன். இத்தனைக்கு சத்திய சுரூபனாக யாண்டும் நிலை பேருடைய பரம்பொருளாக இருக்கின்றார் என்ற நல்ல சந்தோஷத்தோடு அவர் திருவடி வழி நமக்கு கிடைத்த பாக்கியத்தை பெரிதாக எண்ணுவதோடு விட்டுவிடாமல் அவர் சொன்ன வழியை அனைவரும் தவறாமல் பின்பற்றி மனிதனாய் பிறந்த பெரும் பாக்கியத்தை அடைவோம் என்ற நல்ல சந்தோஷத்தோடு சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள் நாம் வணங்குவதோடு நிற்காமல் அவர் வழி சென்று அவர் திருவடி அடைவோம் என்ற நல்ல சந்தோஷத்தோடு நிறைவுபடுத்தி மகிழே. சந்தோஷம் சந்தோஷம்.